இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவேரி கிளை ஒன்றின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இதுவரை சொல்லப்பட்ட இனி சொல்லப்பட இருக்கிற அனைத்து செய்திகளும் நமது வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவிட வேண்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் மத்தியிலே நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பேச்சுக்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா அதிலே பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கிறான். வானம், பூமி, சூரியன், சந்திரன் என அனைத்தையும் படைத்து அவற்றுக்கிடையில் பலவிதமான ஜீவராசிகள், நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு ஏராளமான படைப்புகள் படைக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே சிலவற்றை பார்த்து நாமே ஆச்சரியப்பட்டு வியந்திருக்கிறோம். கடல்வாழ் உயிரினங்கள். நான் ஆச்சரியப்பட்ட ஒரு மீன் கண்ணாடி மாதிரியே இருக்கு. அந்த மீனை எடுத்து அப்படி கையில வச்சா உள்ளங்கை தெரியுது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான படைப்பு! பார்க்கிறதுக்கு அவ்வளவு வியப்பா இருக்கு. இன்னொரு வகை மீன் தண்ணியில இருக்கும்போது அது மீன் தண்ணியில இருந்து வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க விளையாடுற பால் பந்து மாதிரி ஆயிடுது. இப்படி ஒரு படைப்பு. எவ்வளவோ பூச்சி இனங்கள், சின்னஞ்சிறு பூச்சி. இது பூச்சியா இல்ல பூவா அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை வர வைக்குது. இது பூச்சியா இல்ல இலையா? இலைக்கும் பூச்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த உயிரை படைச்சிருக்கிறான். பார்க்கும் போது கடுமையாக வைக்குது. இன்னும் ஒரு படைப்பு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்! எவ்வளவோ பறவை இனங்கள், பலவித வர்ணம் தீட்டப்பட்ட அழகுமிக்க பறவைகளை பார்க்கும் போது வியப்பாக இருக்கு அல்லாஹ்வுடைய படைப்பு. மரம், செடி, கொடி, மலை, இயற்கை பார்த்து மனிதன் வியந்து போறான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு காசை கொட்டி கொடுத்து டூர் போய் அல்லாஹ்வுடைய படைப்பை பார்க்கிறோம்ல, பார்த்து வியந்து வரோம்ல. இப்படி மனிதனாகிய நான் பலவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், வியக்கிறோம். ஆனால் இந்த மனிதனுக்குள்ளால் பல ஆச்சரியங்கள் இருக்கு. நம்ம வெளியெல்லாம் பார்க்கவே வேணாம், நமக்குள்ள எவ்வளவு ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நம்மளுடைய முகத்தை எடுத்துக்கங்க. மனிதனுடைய முகம் உலகத்துல தோராயமா 8 பில்லியன் மக்கள் இருக்காங்களாம். 8 பில்லியன் மக்களுக்கு ஒரே மாதிரி முகம் இருக்குதா? பார்க்கிறதுக்கு முகம் அப்படிதான் இருக்கு. தலை, அதுல 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது, அதான் இருக்கு. அப்படிதான் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் ஜாடை மாறுபடுதா இல்லையா? அதனாலதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். ஒரே தாய் வயிற்ற இரட்டையர்கள் கூட வித்தியாசம் இருக்குதே, இது ஆச்சரியம் இல்லையா? அதை விட பெரிய ஆச்சரியம் மனிதனுடைய விரல் ரேகை. விரலிலே இருக்கக்கூடிய நுட்பமான நம்ம ஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த விரலுடைய ரேகை. விரலிலே இருக்கக்கூடிய கோடு, அதான் விரல் ரேகை. இந்த கோடு 16 பில்லியன் மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் 16,000 பில்லியன் விரல்கள் இருக்கு.
ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோடு மாறுபடுதுங்க. அதனாலதான் திருடர்களையும் கொலை செய்தவர்களையும் விரல் ரேகையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஆச்சரியம் இல்லை? மனித படைப்பில் இவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கு. முகத்தை விடுங்க, விரல் ரேகையை விடுங்க. அதே போல மனிதன் படைப்பின் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பேச்சு தான். இந்த வாய்க்குள்ள சும்மா உதாரணத்துக்கு வேணா சொல்லுவாங்க சில பேர், ரொம்ப பேசுனா வாயாடிம்பாங்க. அவனா அவளுக்கு காது வரைக்கும் வாய் அப்படிம்பாங்க. ரொம்ப யாராச்சும் பேசுனா உண்மையா காது வரைக்குமா இருக்கு? அவ்வளவுதாங்க வாய். இத்தனோண்டு வாயில எவ்வளவு விதமான வார்த்தைகள் மொழிகள் வருது. ஆச்சரியம் இல்லை? உலகம் முழுவதும் பார்த்தா பல மொழி. நாம பேசுறது தமிழ் மொழி. தமிழ் மொழியில ஒன்னா பேசுறோம். மதுரை தமிழ் அது வேற, தூத்துக்குடி தமிழ் அது வேற, தஞ்சை தமிழ் அது வேற, சென்னை தமிழ் அது வேற. தமிழ்ல எத்தனை வார்த்தைகள், எத்தனை ஸ்லாங்ல பேசுறோம். இது ஆச்சரியம் இல்லை? லோட வாயில இவ்வளவு சொற்கள் பேச்சுக்கள் வருது. இப்படி மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அருட்கொடைகளையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் மனித உடலிலே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு அருட்கொடையா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கும் நியாமத்துக்களுக்கும் நன்றி செலுத்துவார். தனது கால்கள் வீங்கும் வரைக்கும் தொழுவார். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியாயிற்று, உங்களுக்கு தான் சொர்க்கம் நற்செய்தி வந்துருச்சு, நீங்க தானே சொர்க்கத்தின் கதவை முதலில் தட்டுபவர், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், உங்களுக்கு சொர்க்கம் தான் டிக்ளேர் பண்ணிட்டான், நீங்க ஏன் அப்புறம் இவ்வளவு கால் வீங்க ஏன் அப்படி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் தொழுவணும்? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான், அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்துட்டு போயிருக்கிறாங்களே. அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துக்களுக்கு நாம் நன்றி செலுத்துறோமா? உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் கண் இல்லாதவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. பார்வை இல்லை, ஆனா நமக்கு தெளிவான பார்வையை எல்லாம் தந்திருக்கிறானே. தெளிவில்லைனாலும் கண்ணாடி போட்டதை தெளிய வச்சு பார்க்கிறோமா இல்லையா? இதை தந்தது யார்? இதற்காக நன்றி செலுத்தினோமா? எத்தனையோ பேருக்கு செவி, பிறவியிலேயே செவிடர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்களே. மற்ற அருட்கொடை கூடங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது சங்கடம். ஆனா காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு சங்கடம். இதே ஒரு வீட்டுல மாமியாருக்கு காது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மருமக செத்தா, ஏன் பத்தியா என் மருமக என்னை பத்தி தான் பேசி பாரு சிரிக்கிறா, பாரு என்னை பத்தி தான் பேசி சிரிக்கிறா. அவளால் சிரிக்க முடியாது, அழுவ முடியாது, யதார்த்தமாவே இருக்க முடியாது. ஏன்? இந்த காது கேட்காதவர்களுக்குள்ள குற்ற உணர்வு என்ன தெரியுமா? அவங்களை சமாளிக்கிறது அவங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க. இப்படி அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால் குடும்பத்துல கூட பல பிரச்சனைகள் வருது. நம்மளது செவி, பார்வை, நம்மளது பேச்சு, எத்தனையோ பேருக்கு பேச முடியல, ஊமைகளாக படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் நமக்கு நல்ல நாவாண்மையை கொடுத்திருக்கிறான். இதுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? நாம் பேசுவது மற்றவர்களுக்கு புரியுது, பலவிதமான பாஷைகளை கற்றுக்கிறோம், இங்கிலீஷ்லயாவது 4 வார்த்தை பேசுறோம்ல. அப்ப இதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தினோமா? இப்படி அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்களை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துறோமோ இல்லையோ, அந்த அருட்கொடைகளை வைத்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடையான இந்த கண்ணை வைத்து நன்மை செய்யறோமோ இல்லையோ, தவறானதை பார்த்து பாவத்தை சம்பாதிக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையான இந்த செவியை வைத்து நன்மையானவற்றை கேட்கிறோமோ இல்லையோ, பாவத்தை கேட்டுக்கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அருட்கொடையான இந்த பேச்சை வைத்து நன்மையை செய்யறோமோ இல்லையோ, பாவத்தை சம்பாதிக்கிறோம். இப்படி இந்த நாவை வைத்து நாம் செய்யக்கூடிய பாவம் என்ன, அதிலிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்களிடம்
இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவு சம்பந்தமாக நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தி, மன் யல்மல்லி மா பைன லஹியைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னா. யார் இரண்டு தாடைகளுக்கு இடையே உள்ள இந்த நாவையும் இரண்டு கால்களுக்கு இடையே உள்ள இந்த மர்ம உறுப்பையும் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் குறித்து நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் பாதுகாப்பேன், இந்த ரெண்டையும் நான் பாவம் செயலில் ஈடுபடுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுத்தா நமக்கு என்ன கேரண்டி? சொர்க்கம். ரசூலா கொடுத்த கேரண்டி. ரசூலா யார்? அல்லாஹ்வின் தூதர். ரசூலாவிடத்துல ஒரு மனிதர் வராங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்றை கற்றுத்தார்கள், அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். போதுமானதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஒன்றை நான் கடைபிடிக்கிறதுல எனக்கு சொர்க்கம் போயிடணும், அந்த ஒன்றுலேருந்து நான் தற்காத்துக்கிறதுல நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கணும், அதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ ரசூலா சொல்றாங்க, குல் ஆமத்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள், பிறகு சும்மஸ்தகி, பிறகு அதுல உறுதியா இரு. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளு, அதுல நீ உறுதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா அப்படி நாவை சுட்டி காட்டுறாங்க. நாவை சுட்டி காட்டி உனது நாவை பேணிக்கொள். அந்த சஹாபி ஆச்சரியமா கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், பேசுறதுக்கெல்லாமா நம்ம தண்டிக்கப்படுவோம்? அந்த சஹாபி கேட்கிற அந்த உள்ளர்த்தம் புரியுதா? ஒருத்தன் திருடுனா, கொலை பண்ணா, விபச்சாரம் பண்ணா, கலப்படம் செஞ்சா, இந்த மாதிரி ஒரு பாவத்துல வட்டியில ஈடுபட்டான், பாவத்துல செஞ்சு தண்டிக்கப்பட்டா ஓகே. நாம என்ன செய்ய போது? பேச தானே போகுது. அப்ப பேசுறதுக்கெல்லாமா நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சஹாபி. அதுக்கு ரசூலா சொல்றாங்க, உங்களை நரகத்தில் முகக்குப்பரை கிடக்குவதே தள்ளுவதே இந்த நாவுதான். ஒரே வார்த்தையில ரசூலா முடிச்சிட்டாங்க. இந்த நாவை சரியாக பேணாவிட்டால் அதுதான் உங்களை நரகத்திலே தள்ளும். அது எப்படி? முகக்குப்பரை உங்களை தள்ளும் அப்படின்னு ரசூலா அந்த சஹாபிக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்போ இந்த நாவை பேணினால் சொர்க்கம், இந்த நாவை பேணாவிட்டால் நரகம். இந்த நாவு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? பேச்சு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஒரு வாய், 2 உதடுகள், 32 பற்கள், ஒரு நாக்கு. உலக போரில் இருந்து உள்ளூரில் இருக்கும் அக்கப்போர் வரைக்கும் இதாங்க காரணம். இந்த நாக்கு இருக்குல்ல, சாதாரணம் இல்லை, எல்லா வேலையும் செய்யக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதை பயன்படுத்துவோருடைய விதத்தை கொண்டு அது மாறுபடும். அப்படி நாம் இந்த நாவின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை இன்று நாம் என்ன செய்ய போறோம்? சுய பரிசோதனை செய்ய போறோம். அதிலே முதலாக பார்க்க போறது பொய். சில பேர் வாயை திறந்தாலே பொய் அருவி மாதிரி கொட்டுங்க. பேசினால் பொய் தான். அவங்களே யோசிப்பாங்க, பேசுறதுல எது நிஜம் எது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாத பொய்கள். பொய் சொல்றதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன 4 அது? பொய் சொல்றதுக்கு ஒரு 4 இருக்க. ஏப்ரல் ஃபூல். என்னமோ தினந்தோறும் பொய்யே சொல்லாத மாதிரி, அன்னைக்குதான் என்னமோ புதுசா சொல்ல போற மாதிரி, டெய்லியுமே உங்க ஏப்ரல் ஃபூல் தான். அப்புறம் தான் ஏப்ரல் 1. தினமும் 10 15 சொன்னீங்கன்னா இன்னைக்கு 100 110 போயிட்டு இருக்கோம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. சில பொய்க்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. 2 பேரை சேர்த்து வைக்க, கணவன் மனைவி சேர்த்து வைக்க, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பல குடும்பம் இன்னைக்கு அப்படி பொய் சொல்லி தானே ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளூர் கிழவியே உலகாலகின்னு பொய் சொல்லி தான் பல குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அனுமதி இருக்கு. ஆனாலும் இந்த அனுமதி அளித்ததை விட்டுருவோம், அதுல மட்டுமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். வாயை திறந்தா சிலருக்கு பொய் 10 என்றால் உண்மை 1 அப்படின்னா பார்த்துக்கங்க. அந்த அளவு பொய் பேசுவதில் அவர் மனிதர்களை எடுத்துக்கொள்ள ஆள் இல்லை என்ற அளவுக்கு பொய் ஒரு பாவத்தின் லிஸ்டிலேயே நம்ம வைக்கிறதே இல்லை. இப்ராஹிம் நபி வாழ்க்கையிலே 3 பொய் சொன்னாங்க. யாருக்கு தெரியும் 3? அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் 3. என்ன பொய்? ஓகே. சிலையை உடைச்சிட்டு யார் இந்த சிலையை உடைச்சாங்க அப்படின்னு கேட்டா, நான் உடைக்கல,
ஆனா அந்த சிலைட்டையே கேட்டுங்க, சிலை வணக்கம் தவறு என்று அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இப்ராஹிம் நபி சொன்னாங்க. தனது மனைவியை ஒரு கொடுங்கோல் மன்னனிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக. ஏன்னா மனைவின்னு சொன்னா அந்த மன்னன் பிடிச்சிட்டு போயிடுவான், சகோதரின்னு சொன்னா விட்டுருவான். அப்ப தன் மனைவியை அந்த கொடுங்கோலனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக மனைவின்னு சொல்லாம சகோதரின்னு சொன்னாங்க. வேற இன்னொன்னு என்ன போய் திருவிழாக்கு எல்லாம் வாங்க, கோயில் திருவிழாக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு போக பிடிக்காம, ஏன்னா இணை கற்பிக்கும் காரியமாச்சு, அதற்காக உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி ஒட்டுமொத்த வாழ்க்கையில இந்த 3 பொய் தான் சொல்லி இருக்கிறாங்க. மறுமையில் மகஷர்ல அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் எழுப்புவான், ஆதம் நபியிலிருந்து இறுதி மனிதர் வரை. அதில் கணிசமான மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி ஓடுவாங்க. மனிதர்களின் தந்தையே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வந்து நீங்கள் பரிந்து பேசக்கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு கோபமா இருந்தது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல, இதற்கு அப்புறமும் இருக்க போறது இல்ல. அல்லாஹ் அப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறான். நானும் அல்லாஹ் எனக்கு விதித்த ஒரு கட்டளையை நான் மாறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் என்ன மரத்தை நெருங்க வேணாம்டா, அதுக்கு நான் மாறு செஞ்சுட்டேன். அதனால என்னால உங்களுக்கு பரிந்து பேச முடியாது. நீங்க நூஹ் இடத்துல போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல எல்லா மக்களும் போவாங்க. அவங்களும் அவங்க செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லி மறுத்துருவாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மற்ற நபிகளுக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறிய வார்த்தை எந்த நபியிட்டையும் அல்லாஹ் சொல்லல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ள சிறப்பு என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது உச்ச நண்பர் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஒரு தனி சிறப்பு அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க அந்த மக்கள் இடத்துல, நானும் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். ஏன்? அல்லாஹ் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு அவன் கோபமாக இருப்பதை போன்று இதுக்கு முன்னாலும் இருந்ததில்ல, இனியும் இருக்க போறதில்ல. நானும் பல தவறு செஞ்சுட்டேன். அவங்க தன்னுடைய தந்தைக்காக இணை கற்பிக்கக்கூடிய அந்த தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. அதையெல்லாம் சுத்தி காட்டி நானும் தப்பு செஞ்சுட்டேன், நானும் தவறு செஞ்சுட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்காக வந்து பரிந்து பேச மாட்டேன். வாழ்க்கையில 3 பொய் சொன்ன, சிறு சிறு பாவங்கள் செய்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இவ்வளவு பயந்துருக்கிறாங்கன்னா, அவ்வளவு தனி சிறப்பு கொண்ட அந்த நபி அல்லாஹ்விடம் வந்து நான் பேச மாட்டேன், நான் தவறிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் எவ்வளவு பொய்களை சொல்கிறோம், சர்வ சாதாரணமாக சொல்கிறோம். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா மறுமையில சிலர் மீது கடும் கோபத்திலே இருப்பான். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வழக்கம், இந்த பொய் கலந்த வழக்கம். வியாபாரம், பொய் இல்லாத வியாபாரமே இல்லை. எந்த வியாபாரத்தை வேணாலும் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு 4 பொய்யை சொல்லிதான் வியாபாரமே இருக்கு. இதோ ஒரு சிலர் அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்பவர்களை தவிர பெரும்பாலான வியாபாரங்கள் பொய் கலந்த வியாபாரம். அவர்கள் மீது தான் அல்லாஹ் கடுமையான கோபம். அது அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் சிலரை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், இவர்களிடம் பேச மாட்டான், இவர்களின் பாவங்களை மன்னித்து இவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான், மன்னிப்பை பரிசுத்தப்படுத்த மாட்டான், கடுமையான கோபத்தில் இருப்பான். இப்படியே அந்த ஹதீஸின் வாசகம் வருது. அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். இதுக்கு மேல வார்த்தை வேணுமா? யார் அவர்கள்? தனது கணுக்காலுக்கு கீழ் ஆடையை இழுத்து கொண்டு செல்பவன், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்றவன். ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு என் பொருள் அப்படிப்பட்ட பொருள், இப்படிப்பட்ட பொருள் 4-5 விட்ட போட்டு பொய்ய சொல்லி வியாபாரம் பண்றாங்களே, அவர்களின் மீது அல்லாஹ் கடுமையான கோபத்திலே இருப்பான். அப்போ இந்த பொய் நாள் வறுமையில் சாதாரணமாக சொல்றமே, மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒருவர் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பார். அந்த உண்மை அவருக்கு நன்மைக்கு வழிகாட்டும், அந்த நன்மை அவருக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். எந்த அளவுக்கு அவர் உண்மை பேசுவார் என்றால், அல்லாஹ்விடத்திலே அவருக்கு சித்திக், உண்மையாளர் என்று எழுதப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், அந்த பொய் அவருக்கு தீமைக்கு வழிகாட்டும், அந்த தீமை அவருக்கு நரகத்திற்கு வழிகாட்டும். ஒருவர் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பார், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு பொய்யர் என்று எழுதப்படும் வரை. இப்படி இந்த உலகத்தில் பொய் சொல்பவர்களுக்கு உலகத்திலும் அவர்கள் நஷ்டவாளி,
நாளை மறுமையிலும் அவர்கள் பொய்யர் என்ற பட்டத்தோடு தான் தெரிய வேண்டும். ஆனால் அதை மாற்றி இந்த உலகத்தில் உண்மை பேச நாம் பழகி கொண்டோம் என்றால் அந்த உண்மை இந்த உலகத்திலும் நம்மை கண்ணியப்படுத்தும். நாளை மறுமையிலும் சித்தீக் இவர் உண்மையாளர் என்ற பட்டத்தோடு நாம் இருப்போம். இப்படி உண்மை பேசிய ஒரு நபித்தோழரை, அல்லாஹ்விற்கு பயந்த இறையச்சத்தின் அடிப்படையில் உண்மை பேசிய ஒரு நபித்தோழரை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தினார். யார் அவர்கள்? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். தபூக் என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் நிறைய பேர் கலந்துக்கல, கிட்டத்தட்ட 70 பேர் கலந்துக்கல. அதில் காப் பின் மாலிக் ரலி அவர்களும் ஒருவர். அந்த போர் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் வரல, போருக்கு வராதுக்கு காரணம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஒரு சில பேர் பொய் சொல்கிறாங்க, சில பேர் உண்மையை சொல்கிறாங்க. அப்படியே விசாரணை போயிட்டே இருக்கு. அதில் காப் பின் மாலிக் ரலி அவர்களுடைய அந்த இடம் வருது. அவங்களும் போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, பொதுவாக அந்த அவங்களுடைய ஒரு குணம், சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும். அந்த வக்கீலில் சில பேரை பார்ப்போம், சில பேர் ரொம்ப காஸ்ட்லி வக்கீலாக இருப்பாங்க. அவங்ககிட்ட மக்கள் கூடும். ஏன்னா அவங்க போய் அங்கே வாதம் பண்ணாங்கன்னா ஜட்ஜி நம்பிடுவார். இதுதான் அவங்க அந்த வாத திறமையை வச்சு அந்த கேஸை ஜெயிச்சு முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால அவர் வந்தாலே நமக்கு வெற்றி தாங்க. அதுலேயும் அந்த வக்கீல்கிட்ட போய் எல்லாரும் மோதுவாங்க. ஏன்னா அவருடைய பேச்சு வாத திறமை அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த காப் பின் மாலிக் ரலியல்லாஹுவிட்ட கடுமையான ஒரு வாதத்திறமை, பேசுனாங்கன்னா எல்லாரையும் நம்ப வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாதத்திறமை இருக்கிறவங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்லா வாதத்திறமை, நான் நல்லா எப்படி வேணாலும் பேசிட்டு வரேன், சொல்லிட்டு என்ன காரணம் சொல்லி தப்பிச்சிருக்கலாம். என் எதிர்க்க இருந்தது மட்டும் நபியவர்கள் இல்லாமல் வேறொருவர் இருந்திருந்தால் நான் அப்படி பேசியிருப்பேன். ஆனால் என் எதிரே இருப்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் அப்படி பேச விரும்பல அப்படின்னு உண்மையாக உண்மை காரணத்தை, உடல்நிலை சரியில்லையா, இல்லை நல்லா இருக்கேன், வாகனம் எதுவும் இல்லையா, இல்லை நல்லா எல்லாம் இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் அலட்சியமா இருந்துட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறேன், பொய் சொல்லலை. வெளில வராங்க, அவங்க குடும்பத்தாரெல்லாம் நிற்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னீங்க? எல்லாம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்கல்ல, உங்களுக்கு தான் வாழத்திறமை இருக்குல்ல, நீங்களே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிருக்கலாம்ல, நீங்க இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி போங்க, போய் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஏற்கனவே ரசூலுல்லாஹ் என் மேல கோபமா இருக்காங்க, நான் போய் என்ன சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ் இடத்துல எந்த ஒரு காரணத்தையும் பொய்யானதை சொல்ல மாட்டேன், நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் ரசூலுல்லாஹ் இடத்துல. ரசூலுல்லாஹ் அவர்களை ஊர் நீக்கம் செய்யறாங்க. அல்லாஹ் உன்னை மன்னிக்கும் வரை யாரும் பேச மாட்டோம். யாரும் பேசல. எப்படி இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, சுருக்கமா சொல்றேன். இந்த வேதனையை நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 50 நாள் ஊர்ல இருக்கிற யாரும் பேசல. எப்படி இருக்கும்? அதற்கிடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை ஹதீஸ்களிலே படிக்கும் போது கண்கள் எல்லாம் கலங்குகிறது. அப்படி ஒரு வேதனை. இதோடு கரெக்டா 50வது நாள் தனது வீட்டு மேல்புறத்தில் உட்கார்ந்து சஜிதாவில் விழுந்து அழுது இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. ஆகவே அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான். இந்த வசனம் இறங்கியவுடன் அவர்களுக்கு அந்த நற்செய்தி வருது. நேரா நபிகளாரிடத்தில் போறாங்க. போயிட்டு ரசூலுல்லாஹை கட்டி தழுவி இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் நான் உண்மையை பேசியதனால் இந்த உலகத்தில் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தினான், இனி ஒருபோதும் நான் போய் சொல்ல மாட்டேன். சஹாபி எடுத்த உறுதி மொழி, அல்லாஹ் உண்மையை பேசினதுனால என்னை மன்னிச்சான். நாவே ரசூலுல்லாஹ் விட்டு அது இதுன்னு ஏதாவது பொய்ய சொல்லியிருந்தேன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், என்னை இன்னும் விட்டு வெளிச்சமாக்கி இருப்பான். ஆனால் நான் இறைவனுக்கு பயந்து உண்மையை பேசியதால் அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இனி என் வாழ்நாளில் நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு உறுதிமொழியை எடுக்கிறான். இப்படி நாம் இந்த பொய் சொல்லாமல் உண்மையை பேசினால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும், நாளை மறுமையிலும் நமக்கு நன்மை இருக்கிறது. இது ஒரு நாவு செய்யக்கூடிய பாவங்களில் ஒண்ணு. நிறைய கேட்டகரி இருக்கு. அடுத்து என்ன? நிறைய இருக்குங்க. புறம் இருக்கு, கோல் இருக்கு, அவதூறு இருக்கு. நன்மையான காரியங்களை விட தீமையை அடிக்கிட்டே போலாம். 2 பெண்கள் கூடி கலைந்தால், இல்ல 2க்கும் மேற்பட்ட பெண்கள் கூடி கலைந்தால் அங்கே புறத்துக்கு என்று ஒரு வேலை ஒதுக்கப்படுதா இல்லையா? இல்லைன்னா வேற என்ன பேச போறாங்க? 2 பெண்கள் கூடி வேலையில்லா திண்டாட்டமா இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்? இல்லை நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் காலேஜுக்கு அனுப்புகிறோம், காதல் கீதல்னு ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு இருக்கு, மதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மதுவிலிருந்து ஆம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றுறதா பொம்பளை பிள்ளைங்களை காப்பாற்றுறதான்னு தெரியல. பல லேடிஸ் காலேஜ்லேயும் பீர் பாட்டல்லாம் இருக்குதா.
இந்த தகவல் எல்லாம் வருது. இதுல இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற என்ன செய்யலாம், என்ன முடிவு பண்ணலாம்? பெண்கள்லாம் சேர்ந்து கூடி பேசி முடிவு பண்ணி சீர்திருத்தம் செய்வதற்காக பேச போறோமா? ஏதோ ஒரு சிலர் நன்மைக்காக பேசலாம். அப்ப நாம கூடி இருக்கமே, அது நன்மைக்கு தான். ஆனால் பெரும்பாலும் நிலைமை என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது அந்த மேட்டு தெரு, ஆமா ஆமா அந்த மாமியா மருமக சண்டையா, இங்க வேற ஏதாவது மேட்டு தெரு இருக்கா? அது வேற உண்மையாவே மேட்டு தெரு இருந்து அங்கே வேற மாமியா மருமக சண்டை இருந்து அதுல யாராவது இங்கே வந்து உட்காந்து அதை போய் வீட்டுல சொல்லி, அதனால அதையும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு சொல்றதுதான். ஆமா அந்த மேட்டு தெரு, அந்த மாமியார் இன்னொரு குழந்தை போயிட்டு அதான் வெளில போயிட்டா போல, அவன் கீழத்தரில் போயிருக்கா. உடனே கீழத்தர் போயாச்சு. அவன் கொளுத்தியா, அவன் ஒருத்தி மேலத்தரில் இருக்கா, தெரியுமா? ஓ அது வேறையா? மூக்கு வாயி கண்ணு எல்லாம் வச்சு ஊரு ஃபுல்லா சுத்தி ஊர் முழுக்க இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ ஓடும் ரெண்டு பெண்கள் இடத்துல. சில நேரத்தில் பேச டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடரும் போட்டு போயிடுவாங்க. இதை பத்தி நாளைக்கு பேசுவோம், நேரம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இந்த சீரியல்ல முதல் நாள் கதை முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள் திரும்பி சீரியல் போடும்போது முன்கதை சுருக்கம் போடுவாங்க. நேற்று, அடுத்து, இன்று அப்படின்னு அடுத்து கதை தொடர்ந்து ஓடும். அதே மாதிரி இவங்க அடுத்த நாள் ஆமா நேற்று கதை சுருக்கம். நேற்று அந்த சொன்னில்ல அந்த மாமியா, அது என்னாச்சு கதை விசாரிச்சியா, என்ன ஆயிடுச்சு, மரும ஓடுனாலாம் இருக்காளா, என்னாச்சு? அடுத்து இன்று கதை சுருக்கம் ஓடும். சீசன் 2 சீரியல்ல இருக்கு. ஆனா இதுக்கு சீசன் பல சீசன் 100க்கு மேல போயிட்டு இருக்கோம், 2லாம் இல்ல. சந்திக்கும் போதெல்லாம் நேரம் இல்லைன்னா கூட அடுத்து என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இந்த வீடு என்ன ஆச்சு, அந்த வீடு என்ன ஆச்சு, சர்வ சாதாரணமாக இதை பற்றிய விபரீதம் தெரியாமல் பேசுறோமோ இல்லையா? ஒருத்தவங்க போய் நம்ம சந்திச்சு புறம் பேசுறோம், அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளை பற்றி இப்படி ஒருவர் பேசினால் அந்த இடத்துல ரசிச்சு ருசிச்சு இப்படி கேட்டுட்டு இருப்போமா? ரெண்டு பேர் பேசுறாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, வேற யாரோ ஒருவரை பற்றி பேசும்போது அவ்வளவு காது கொடுத்து அவ்வளவு சுகமாக இன்பமாக கேட்கிறோமே, நம்மை பற்றி அந்த இடத்திலே பேசினால் நாம் அப்படி ரசிச்சு ருசிச்சு கேட்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவின் இந்த பொருட்கள் எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்டாலும் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா ரலி ஒரு தடவை சஃபியா ரலி அவர்களை பற்றி அவமதிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அவங்களுடைய உருவத்தை கேலி செய்யற மாதிரி ஒரு விதமாக பேசிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷாவே நீ இப்போது பேசிய இந்த வார்த்தை கடலிலே கழுவினால் அந்த கடல் முழுக்க சுத்தமாகிவிடும். நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் கடல்ல போய் கழுவணும்னு வச்சுக்கோங்க, கடல் முழுக்க விஷமாயிடும். அவ்வளவு நச்சு பேச்சுக்கள் இந்த புறத்திலே இருக்கு. இது போய் ஏன் இப்படி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா தப்பை சில பேர் நியாயப்படுத்துவாங்க. நாங்க என்ன இல்லாததையா பேசணும், இருக்கிறது தானே பேசணும், நடக்காததையா பேசணும், நடந்ததை தானே பேசணும். இருப்பதை நடந்ததை பேசினால்தான் அது புறம், நடக்காததை பேசினால் அது அவதூறு, அது அதை விட பெரிய பாவம். அப்ப இருப்பதை, உன் சகோதரனிடம் இருப்பதை நீ மறைவில் பேசுகிறாயே அதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப யாரை பற்றியும் பேசவே கூடாதா, யாரை பற்றியும் பேசவே கூடாது. அப்படியே யாரை எது கேட்டாலும் அமைதியாக இருந்திருந்தோமா? ஒருவரை பற்றி நாம் தனிமையில் பேசுகிறோம். அப்படி பேசும்போது அதில் நமக்கோ அல்லது மற்றவருக்கோ அல்லது உலகத்தில் உள்ள வேற ஏதேனும் ஒரு மக்களுக்கோ இல்ல சமுதாயத்துக்கோ ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னா பேசலாம். உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு பிரபலமான ஒரு திருட்டு பையன் இருக்கிறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவன் திருடன்னு எல்லாருக்குமே தெரியும், தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த தெருவுக்கு ஒருத்தவங்க குடி வந்திருக்கிறாங்க. அதை அவங்க வீட்டில் போய் அதிகமாக பழகிறத பார்க்குறோம். அப்போ அவங்ககிட்ட போய், இந்த நபர் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக பழகிறாரு, அந்த நபர் கொஞ்சம் திருடன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு எச்சரிக்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பையனிடத்துல உலகத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம் அத்தனையும் இருக்கு. மதுவிலே மூழ்கி திளைச்சவன்,
இப்படி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து நம்மகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, அந்த பையனுக்கு தான் எங்கள் பொண்ணை பேசியிருக்கிறோம், பையன் நல்ல பையனா, கெட்ட பழக்கம்லாம் இருக்குதா, இப்படி நல்ல பையன் அப்படின்னு கேட்குறோம். கேட்கும்போது ஆஹா மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது, தப்பு, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, நம்பி கட்டி கொடுங்கன்னு ஒரு பொண்ணை பாருங்க இடத்துல தள்ளிடக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும், அப்போ இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேங்க, நானே பார்த்துருக்கேன், இப்படி ஒரு கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும். இப்படி ஒருவரை பற்றி நாம் மறைவில் பேசும்போது அது நமக்கோ மற்றவருக்கோ சமுதாயத்துக்கோ நலன் இருக்கும் என்றால் அதை பேசலாம். எந்த நலனும் இல்லையா, பேசாமல் இருப்பதே நமக்கு சிறந்தது. அதேதான் ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசினால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டோரா, நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்க. நல்லதா, நாம் பேசுவது இங்கே நன்மை தருமா, பேசுங்க, இல்லைனா வாயை மூடிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் நமக்கு கூறிய அறிவுரை. இதையும் தாண்டி நாம் பேசினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் புறமாக ஆகுது. உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தினந்தோறும் நாவிடத்திலே முறையிடுகிறதா, நாவே அல்லாஹ்வை பயந்துக்க, உன்னை நீ பேணிக்கோ, நீ ஒழுங்கா இருந்தா நாங்க எல்லாரும் ஒழுங்கா இருப்போம், நீ சீர்கட்டால் நாங்களும் சீர்கட்டி விடுவோம். புறம் என்னும் பாவத்தை பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த புறம் என்னும் பாவம் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாவம். நானா அப்படி சொல்லல, அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் நம்மை அதை தான் விளக்குகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த புறத்தை பத்தி ஒரு உதாரணத்தோட நமக்கு புரிய வைக்கிறான். வலா யத்தபல்லுக்கும் பலன், உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். ஐஹிப்பு அஹதுக்கும் ஐயகுலலகும் அஹீஹி மைத்தா, இறந்த உங்கள் சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புகிறா, அதை நீங்கள் விருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது விருப்பம் தானே. நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய அண்ணன் தம்பி இறந்திருக்கும் போது நல்லா லெக் பீஸு அதான பிடிக்கும் எல்லாருக்கும், அப்படி அறுத்து எடுத்துட்டு போய் 65 மசாலாலாம் போட்டு பொரிச்சு சாப்பிடுவோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். சமீபத்தில் ஒரு கொலை செய்தி நியூஸ்ல பார்த்தேன். கணவன் மனைவியை ஆத்திரத்தில் கொன்னுட்டான். கொன்னுட்டு அதை மறைக்கணுங்கிறதுக்காக குட்டி குட்டியா அப்படியே சதையெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த உடம்பு முழுக்க பாக்கெட் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சதையெல்லாம் எடுத்து குக்கர்ல போட்டு 4 விசில் விட்டு அதை எடுத்துட்டு போய் கடல்ல ஆத்துல கலந்துதானோ, யாருக்கும் தெரியக்கூடாது. அப்ப கூட 4 விசில் போட்டு அவன் திங்கலங்க. அப்ப கூட என்ன பண்ணா, 4 விசில் போட்டு கடல்ல தான் கலந்தான். ஏன் அது சாப்பிடுவோமா? அருவருக்கு, அதை சொல்லும் போதே அருவருப்பா இருக்கு, எப்படி செய்ய முடியும்? அந்த அருவருப்பான பாவத்தை தான் இந்த நாவின் வழியாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் பேசாமலேயே இந்த பாவத்தை சம்பாதிச்சிருவாங்க. அது எப்படி பேசாம, பேசுனாதானே புறம்னு சொல்லுவோம். 2 பேர் உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க அப்படி எப்படி கிராஸ் பண்ணி இப்படி போவாங்க. அப்போ ஒரு நபர் அந்த கிராஸ் பண்ணி போன அந்த மனிதரை அப்படி காட்டுவாங்க. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும், ரொம்ப நல்ல மனிதர் தான் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க யாரு? அவரு நல்லவர், நீ பார்த்தா உனக்கு தெரியும், ஆமா அப்படின்னு ஒரு நக்கல் சிரிப்பு தாங்க, வேற ஒண்ணு இருக்காது. அவர் ஏன் கெட்டவர், அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இவருடைய முக ரியாக்ஷனும் அந்த நக்கல் சிரிப்பும் அவரை பத்தின உள்ள அனைத்து நல்ல எண்ணத்தையும் எதிராகிட்டு போட்டுரும். அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த நக்கல் சிரிப்பும் அந்த முக ரியாக்ஷன் தான் ஞாபகம் வரும். உடனே இவர் உள்ளத்துல என்ன பண்ணிடுவாரு, கெட்டவராகவே சித்தரித்து விடுவார். இப்படி எத்தனை பேருடைய மான மரியாதையை நம்ம விளையாடுறோம் தெரியுமா? அடுத்தவரை டேமேஜ் பண்றதுல ஒரு அலாதி ஒரு சந்தோஷம் இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பாவம் என்று தெரியுமா? நீங்க பேசல, ஆனா உங்களுடைய ரியாக்ஷன் அடுத்தவருடைய மான மரியாதையில் விளையாண்டு விட்டது. சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதா, அரஃபாவுடைய மைதானம், சஹாபாக்கள் அனைவரும் குழும்பி இருக்கும் இடம், முக்கியமான செய்திகளை எல்லாம் அன்றைய தினம் சஹாபாக்களுக்கு
அந்த தினத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மக்களே இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் எப்படிப்பட்ட இடங்க? அந்த இடத்திற்கு வாழ்நாளில் ஒரு தடவை போயிட மாட்டோமா? அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலில் ஆலயம் கட்டப்பட்ட இடம், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நமது நபி பிறந்த இடம். ஒரே ஒரு முறை அந்த இடத்தை பார்த்து விட மாட்டோமா என்று பலரது உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கே. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புனிதமான இடம் இந்த இடம். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எப்படிப்பட்ட நாள்? அரஃபாவுடைய நாள். அரஃபாவின் நோன்பு நாம் எல்லாம் நோற்றிருப்போமே, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து நோன்பாளிகளாக இருப்போமே அந்த நாள். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் அரஃபாவுடைய இடத்திலே கூடும்போது அந்த அரஃபாவுடைய ஹாஜிகளை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய நாள். அதனால்தான் ஹஜ்ஜி செய்றவங்க பிறந்த பாலகனை கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த நாள். அந்த நாளிலே நரகத்திலிருந்து நரகவாசிகள் பலரை அல்லாஹ் விடுவிக்கும் நாள். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? புனிதமான நாள் இந்த நாள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் தியாகம் செய்த அந்த மாதம், குர்பானிக்குரிய மாதம். இந்த மாதம் புனிதமான மாதம். இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போலதான் அடுத்தவருடைய மான மரியாதைன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்தை எப்படி நாம் கெடுக்க விரும்ப மாட்டோமோ அதே போல அடுத்தவருடைய மான மரியாதையை விடப்பட மாட்டேன். அடுத்தவருடைய மான மரியாதை, அடுத்தவருடைய உயிர், அடுத்தவருடைய பொருள் என்ற 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி அந்த இடத்தின் புனிதத்தின் கெடுக்கை ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டானோ அதே போல அடுத்தவரின் மான மரியாதையில் விளையாடுவதையும் ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டான். முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிமோ மன் ஸலம முஸ்லிமுன பிலிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு முஸ்லிம் தனது நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கிறான், அவன் தான் முஸ்லிம். உங்க நாவால பிறரை டேமேஜ் பண்றீங்களே, பிறரை பத்தி பலா பேசுறீங்களே, நீங்க எல்லாம் முஸ்லிமா? இதான் இதனுடைய அர்த்தம். இப்படி அடுத்தவரை பற்றி பேசுவது இப்படி பாரதூரமான மிகப்பெரும் பாவத்தில் நம்மை போய் சேர்க்கிறது என்பதை இதுவரை நாம் உணரல. இப்பெல்லாம் வாயில் புறப்பேசும் காலம் சென்று விட்டது, வாட்ஸ்அப்பில் புறம் பேசும் காலம் வந்துவிட்டது. பேச்சே இல்லாம அது ஒரு மெத்தேடுங்க, இது ஒரு மெத்தேடு. வர செய்தியெல்லாம் இது சரியான செய்தியா, இது தப்பான செய்தியா, இது என்ன, அதை நம்மளே படிக்கிறதில்ல, உடனே ஷேர். கடந்த ஒரு வாரமாக எல்லாரும் இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்ய போகிறோம். அவங்க மொபைல் எடுங்க. ஒரு வாரமாக நம்ம, ஒரு வாரம் கூட வேணாங்க, ரொம்ப போயிடுங்க. 3 நாள் எடுத்துப்போமா, இல்லை 2 நாள் எடுத்துப்போம். 2 நாளாக நமக்கும் நாம் யாருக்கெல்லாம் மெசேஜ் போட்டோம், அது வாய்ஸாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை யாராவது நம்ம அனுப்பின செய்தி ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், என்னவோ ஃபோனில் நம்ம பிறருக்கு அனுப்பின செய்தியெல்லாம் பாருங்கள். 2 நாள் அதில் ஒரு 10 பொய், 4 புறம், குறைஞ்சபட்சம் 2 அவதூறு கண்டிப்பாக இருக்கு. ஏதோ ஒரு சிலர் தப்பிச்சுக்கலாம், எல்லாரையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் நிலைமை என்ன? ரத்தம் தேவை, இது ஷேர் பண்ணும். கண்டிப்பா நல்ல செய்தி. ஒரு உயிரை வாழ வைத்தவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவர் போனாவார். யாருக்கு ரத்தம் தேவையான மெசேஜ் வந்துச்சோ அவர் இறந்து 6 மாசம் ஆகி அவர் கபூரில் வச்சு அவர் எலும்பு கூடாயி இன்னைக்கு வரைக்கும் ரத்தம் தேவை மெசேஜ் போயிட்டு இருக்கு. ஒரு பையன் 5 வயசுல காணாம போயிட்டான். காணாமல் போனவை பற்றிய அறிவிப்பு வருது. பையனை எங்க பார்த்தாலும் சொல்லுங்க. பையனை கண்டுபிடிச்சி அம்மாட்ட கொடுத்து பையனுக்கு 10 வயசு ஆகி பள்ளி விழுந்து முளைச்சி அவனே அந்த போட்டோவில் தெரியாத மாதிரி அடையாளம் தெரியாம மாறி அந்த மெசேஜ் இன்னும் பரவிட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சு, உங்களுக்குலாம் வந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ நான் விஷயத்த சொன்னா யார் யாருக்கு அந்த செய்தி தெரியும். நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, திடீர்னு ஒரு வீடியோ வருது. கும்பகோணம் பஸ் ஸ்டாப் கிருஷ்ணாபுரத்திலே மாற்றப்படுகிறது. நாச்சார் கோயில் போகிற ரூட்ல கிருஷ்ணாபுரம் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு இந்த செய்தி வந்துச்சு? அப்படியே கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி வந்துச்சு? யாருக்கும் வரலையா? நான் சொல்லி தான் தெரியுதோ, எனக்கு வந்துச்சு. நிறைய பரவிட்டு இருக்கு இந்த செய்தி. பிறகு வருது அதே மாதிரியே அந்த மெசேஜ் போட்ட அன்னைக்கு தான் அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போறேன். பார்த்தா புல்டோசர் வச்சு வேலைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓ இதான் போல அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே போயிட்டேன். நல்ல வேலை யாருக்கும் ஷேர் பண்ணல. மறுபடியும் மெசேஜ் வருது.
இல்ல அது பொய்யான தகவல், யாரும் பரப்ப வேண்டாம். இப்ப உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்டு போகுதா இல்ல பொய்யா, இப்படி சில செய்தி இருக்கும்ல, அது மாதிரி செய்தியை கூட உண்மையா பொய்யான்னு தெரியாமலே பரப்புறோம். இப்படி நம்ம இப்ப நான் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்தவரை பற்றிய செய்தியும் பரப்புறோம். ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பரபரமான பாவத்தை பண்ணிடுச்சுன்னு செய்தி வருது, அது உண்மையா பொய்யானே தெரியாது. யாரோ ஒருவர் அவரை பழிவாங்க வேண்டும் கூட அனுப்பி இருக்கலாம், அதையும் சேர்த்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த பொண்ணு அல்லாட்ட கையேந்தி யாரெல்லாம் என்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் நீ சும்மா பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை. நாம் பயந்து கொள்ளும் அனுப்புறோம்ல, அதை பத்தி என்ன தகவல் அனுப்பிட்டு தான் மறுவேறு. இப்படி யாரெல்லாம் சர்வ சாதாரணமாக போய் புறம் கோல் அவதூறு என்ற பாவத்தை இப்படி பரப்பி கொண்டே இருக்கிறோமே, இப்ப உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே கபரில கொண்டு வச்சிருவாங்க. இது போன்ற புறம் பேசி திரும்பவருக்கு நாளை கபரிலும் வேதனை உண்டு, மறுமையிலும் வேதனை உண்டு. குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு எச்சரிக்கை இருக்கு. ரசூலுல்லாஹ் 2 கபர் அப்படி கடந்து போறாங்க. அந்த கபரில் இருந்து அப்படியே அந்த கபரு துஆ செய்வதற்காக வாகனத்திலிருந்து இறங்குறாங்க. இறங்கி ஒரு பச்சை மட்டையை கிழித்து நட்டு அப்படி நட்டு வைக்கிறாங்க, உடைச்சி நட்டு வச்சு அந்த இடத்துல இருந்து துஆ செய்யறாங்க. யா ரசூலல்லாஹ், எதற்காக இங்கே துஆ செஞ்சீங்க? இந்த 2 கபரிலே இருப்பவரும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்காக அந்த வேதனை குறைய, இந்த பச்சை மட்டை காயும் வரை வேதனை குறைய நான் துஆ செஞ்சேன். ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அந்த 2 கபரும் வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? ஒருவர் புறம் பேசி திரிந்தவர், இன்னொருவர் சிறுநீர் போகும்போது சுத்தம் செய்யாமல் இருந்தவர். புறம் பேசி திரிபவருக்கு கபரிலே வேதனை உண்டு. நாளை மறுமையில் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுது, ஒருவர் செம்பாலான நகங்களை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார், முகங்களை கீறி கிழிக்கிறார், நெஞ்சை கீறி கிழிக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் இவர், எதற்காக இப்படி ஒரு தண்டனை? இவர் உலகத்திலே மனிதனின் கரியை மாமிசத்தை தின்றவர். என்ன அர்த்தம்? புறம் பேசியவர், அதனால் இவருக்கு இப்படி ஒரு தண்டனை. இப்படி இந்த புறக்கோள் அவதூறு என்று பேசி திரும்பவர்களுக்கு கபரிலும் வேதனை, நாளை மறுமையிலும் வேதனை. சாதாரணமாக நம்ம செய்யறோம் இந்த பாவத்தை. யார் மீது நாம் பேசினோமோ அவர் மன்னிக்கும் முறை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மை? கொஞ்சம் கூட நான் சொன்னேன், ஹஜ்ஜி செய்தால் பிறந்த பாலகனை போன்று வருவாங்க, நன்மை இருக்குதா? இந்த பாவத்தை செஞ்சவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் எடுக்கக்கூடிய பாவத்தை மன்னிப்பான். நாம் வணக்க வழிபாட்டில் குறை வைத்தோமா, அல்லாஹ் அதை மன்னிப்பான். ஆனால் அடுத்தவருக்கு நாம் செய்யும் பாவத்தை ஹஜ்ஜி செய்தாலும் சரி உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவர் மன்னிக்கும் வரை. இப்படி மன்னிப்பே வாங்காமல் நாம் அடுத்தவரை பற்றி பேசி பேசி பாவத்தை சம்பாதித்து விட்டு நாளை மரணமடைந்து விட்டால் மறுமையில் நாம் தான் பரதேசிகள். பரதேசிகள்னா யாரு? உண்மை இல்லாம நிக்கிறவங்க தானே. ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, மறுமையில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா? மறுமையில் மலையளவு நன்மையுடன் வருவான். இவ்வளவு நன்மை, எனக்கு சொர்க்கம் தான் என்று நினைப்பான். விசாரணைக்காக நிற்கும் போது மக்கள் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னை பற்றி உலகத்தில் இருக்கும் போது நான் செய்யாத குற்றத்தை அவதூறாக பரப்பினார், வாய் வழியாக பரப்பினார், வாட்ஸ்அப் வழியாக பரப்பினார் சொல்லுவார். அங்க போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுங்க. நாட்டாளோட உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம கஷ்டப்பட்டு ரமலான்ல வந்து தொழுதிருப்போமே, அந்த தொழுகையை அப்படியே எடுத்து அல்லாஹ் கொடுத்து அனுப்பிச்சிருவான். அதுக்கு ஈடாதான் அடுத்த ஒருவர் வருவார், யா அல்லாஹ், இவர் என்னை பத்தி புறம் பேசினார், அப்படியே எடுத்து கொடுத்து அல்லாஹ் அனுப்பிடுவான். அப்படியே நம்ம ஆயுசுல எத்தனை பேரை பத்தி இதுவரைக்கும் நமக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆயிருக்கட்டும், இதுவரை நம்ம எத்தனை பேரை பத்தி பேசியிருப்போம். அப்ப மறுமையில நம்ம வந்து போய் நின்றோம்னா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த திவாலாகி போனவர் அனைத்து நன்மைகளையும் இழப்பார், ஆனாலும் அடுத்த மக்கள் வந்து நிற்பாங்க, கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவங்கள்ட்ட இருக்கிற தீமையை எடுத்து இங்க வச்சிருவான். மலையளவு நன்மையும் இழந்து பல தீமைகளை சுமந்து கொண்டு அவர் நரகில் தள்ளப்படுவார். இவர் தான் மறுமையில் திவாலாகி போனவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி அடுத்தவருக்கு நாம் செய்யும் பாவம் அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான்.
இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து செய்யறதுதாங்க கடுமையான ஆச்சரியம். கால் கடுக்க நடந்து வந்து வீட்டுல இருந்தா டிவி பார்த்துட்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டு ஏன் வந்தீங்க? அதையெல்லாம் விட்டு எதுக்காக வரோம்? அந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நாம போய் நன்மையை சம்பாதிச்சுட்டு வருவோம் வரோம். அப்படி வந்து நன்மையை சம்பாதிக்க வந்து உட்கார்ந்த இந்த இடத்தில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாம். பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் திருடுறவன் கூட பள்ளிவாசல்ல செருப்பு திருட யோசிப்பான். ஏன்? அது வணங்குற இடம். அல்லாஹ்வுக்கு லைட்டா பயம் வரும். புறம் பேசியவர்களுக்கு வரமாட்டேங்குது. பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு சர்வ சாதாரணமாக மற்றவர்களை பற்றி அவதூறு விஷயங்களை பேசுகிறோமே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நான் மரணம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நான் மரணம் அடைந்ததிலிருந்து சொர்க்கம் போகும் வரை நமக்கு உதவுவது நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான். நாளை மகஷரில் எழுந்த பிறகு சூரிய வெளிச்சத்திலிருந்து அந்த வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது நம்மளுடைய நல்ல அமல்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சி என்ற சிம்மாசனத்தின் இடம் வேண்டுமா? அதை நமக்கு பெற்றுத் தருவது நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள். கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் வேண்டுமா? நபிகளார் காட்டியபடி அமல் செய்ய நீர் கிடைக்கும். நாளைக்கு விசாரணை நாளில் என்னுடைய திராசு நன்மை ஏடு தீமை ஏடு கணக்க வேண்டுமா? அதிலும் நம்மளுடைய நன்மை தான் நம்மளை பாதுகாக்கும். நாளை சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்ட நரகத்தை தாண்டி நாம் சொர்க்கம் போக வேண்டுமா? அந்த சிராத் என்ற பாலம் வழியாக இலகுவாக நம்மை அழைத்து செல்வதே நம்மளுடைய நன்மைகள். இப்படி நாம் இறந்ததிலிருந்து நம்மை சொர்க்கம் சென்று சேர்க்கும் வரை நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் நமக்கு உதவ போகிறது. அந்த நல்ல அமல்களை எல்லாம் அடுத்தவரை பற்றி பேசி நாம் மறுமையில் இழக்க வேண்டுமா? சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க. நாம் சாதாரணமாக பேசக்கூடிய இரண்டே வார்த்தை அது பாரதூரமான விஷயத்தில் கொண்டு வைக்கும். திருடுறவன் கூட உலக ஆதாயம் ஒன்று இருக்கு. அவன் திருடுனான்னு வச்சுக்கோங்க, உலகத்துல ஒரு காசு கிடைக்கும். கலப்படம் செய்யறான், அவன் தொழில பெருக்கிறான், உலகத்துல ஒரு ஆதாயம் இருக்கு. ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு எந்திரிச்சு போறவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? பாவத்தை தவிர. இதை பற்றி எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுவரை எப்படி இருந்தோமோ அதற்கான மன்னிப்பை தேடிக்கொண்டு நீ வரக்கூடிய காலங்களில் அடுத்தவரை பற்றி பேசுவதை குறைத்து நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய துஆ செய்து எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.